மாணவர்களே, ஏசாயா 40வது அதிகாரம் 29வது வசனத்திலே, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். யார் என்று பார்க்கும்போது அதற்கு முன்பதான வசனத்திலே, பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. அவரு சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான கடவுள் எப்பொழுதுமே சோர்ந்து போனதில்லை, இளைப்படைவதும் இல்லை. அவர் என்ன செய்கிறார் என்றால், இன்றைக்கு சோர்வான உடம்போடு கூட இருக்கிறவங்க, பலவீனத்தோடு இருக்கிறவங்க, இளைப்படைந்தவங்களுக்கு பலனை கொடுக்கின்ற தேவனாய் இருக்கிறார் என்று பார்க்கின்றோம். இன்னைக்கு இந்த சோர்வு ஏன் வருகிறது என்று பார்க்கும் பொழுது, பலர் தங்களுடைய வார்த்தைகள், மற்றவர்கள் சொன்ன வார்த்தைகள்னால புண்பட்டு சோர்ந்து போய்விடுவாங்க. சிலர் அவங்களுடைய சரீர பலவீனத்தினாலே சோர்ந்து போய் காணப்படுவாங்க. சிலர் அவங்களுடைய எண்ணங்கள், ஃபியூச்சரை நினச்சி நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அப்படி நினச்சி சோர்ந்து போவாங்க. இல்லை கடந்த காலத்தில் அவங்க இழந்ததை நினச்சி சோர்ந்து போவாங்க. இப்படி பலவிதமான காரணத்தினாலே இன்னைக்கு சோர்வடையக்கூடிய உலகத்திலே இருக்கின்றோம். அது மாத்திரமில்லை, இளைப்படைய செய்யும். இந்த சோர்ந்து போகும் பொழுது அவர்கள் பலன் இல்லாதவர்களாக மாறிவிடுவார்கள். அவங்க அப்படியே படுத்து படுத்து எழுந்து பலனே இல்லையே எனக்கு என்று இன்றைக்கு சிந்தித்து கொண்டிருப்பீர்களே. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலையை நிமித்தமாக நீங்க சோர்வோடு உட்கார்ந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம், இளைப்படைந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம், சத்துவம் இல்லாமல் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் இளைப்படைவதிலும் இல்லை, சோர்ந்து போவதும் இல்லை. அதே போல என்னை நீங்க சேவிக்கின்ற உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சோர்ந்து போவதும் இல்லை, சத்துவம் இல்லாமல் இருப்பதும் இல்லை. நீங்கள் பலனிலே நிரம்பி இருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு நம்மை உற்சாகப்படுத்துகிறார்.